Hey guys, welcome back to our channel. It's JK Wrestling Universe. ஸோ நாம் அன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பாரில் ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் நம்ம சாம்பியன் ஆகிறதுக்கு முன்னையாவது கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருக்கிறதுனால ஸ்மாக்டவுனில் இன்னொரு பேர் இருந்துச்சுன்னா ஸ்மாக்டவுனில் ரோமன் ரெயின்ஸ் சாம்பியனாக இருந்திருந்தால் நல்ல ஒரு வியூவர்ஷிப் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாரி ரோமன் சாம்பியனாக இல்லாததுக்கு முன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரோமன் ரெயின்ஸ் ரா ராஸ்டரில் வேர்ல்டு சாம்பியனாக இருக்காரு. ஸோ இப்போ கரண்டில் கோடியும் ஸ்மாக்டவுனோட ஒரு வேர்ல்டு சாம்பியன் தான். ஸோ இதனால இப்போ ரெண்டு பேருமே வேர்ல்டு டைட்டில் வச்சிருக்கிறதுனால இப்போ பாடுறா அப்படிங்கிற மாதிரி கோடி ஓடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா இப்போ ரீசெண்ட் நடந்த ரா எபிசோடோட வியூவர்ஷிப் தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3.3 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. அப்படியே ஸ்மாக்டவுன் பக்கம் வந்தோன்னா கிட்டத்தட்ட 3,13,000 வியூஸ் குறைஞ்சிருக்கு. அதாவது வெறும் 1.26 மில்லியன் வியூவர்ஷிப் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் கிடைச்சிருக்கு. அதுவும் அதுக்கு முந்தின வாரம் நடந்த ஸ்மாக்டவுனோட இந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுனுக்கு வியூவர்ஷிப் கம்மி. ரோமன் ரெயின்ஸ் சாம்பியனாக இல்லாதப்போவே எல்லா ஃபேன்ஸும் கோடிக்கிட்ட இருக்கக்கூடிய டைட்டில் அப்படிங்கி ரோமன்கிட்ட கொடுங்க. வியூவர்ஷிப் எல்லாம் நல்லா வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரோமனும் ரால சாம்பியனாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே கோடி ரோட்ஸுக்கு வேறு வழியே இல்லை. அவர் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா WWE அந்த ஸ்டோரி லைன்லாம் மாற்றி என்னனையாவது பண்ணி ஸ்மாக்டவுனுக்கு ஒரு முட்டை கொடுக்கணும். இல்லைன்னா கோடி ரொம்ப ரொம்ப மொக்க சாம்பியனாக தெரியுவார் ரோமனை கம்பேர் பண்ணுறப்ப. அடுத்ததான் நம்ம லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் வீடியோ போட்டிருந்தோம். அது டிகோ கிட்டத்தட்ட ஒரு 15 சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் லிட்ரலாக இந்த கைரி சேனைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட WWE சூப்பர் ஸ்டார்ஸும் சரி, மோஸ்ட் ரெஸ்லிங் ஃபேன்ஸும் சரி ஓவராக ஒரு பாசம் மலை பொழிஞ்சிருந்தாங்க. V1 கைரி அப்படிங்கிற மாதிரி கைரி சேனை ரிலீஸ் பண்ணதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. லிட்ரலாக WWE நிறைய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் கைரி சேனுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னு அவங்கள ரிலீஸ் பண்ண போகிறது தான் தெரிஞ்சிருந்துச்சு. சரி இப்போ விடுங்க. இதுக்கு அடுத்து நிறைய ஸ்பெகுலேஷன் வர போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ V1 கைரி அப்படிங்கிற அந்த ஒரு ஹேஷ்டேக் இப்போ WWE மோஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. இதே நிலமை தான் அவருக்கு R-Truth வந்துச்சு. R-Truth WWE ரிலீஸ் பண்ணப்போ ஃபேன்ஸ் எல்லாரும் V1 Truth அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணாங்க. அதனால நம்ம R-Truth ஃபைனலி ஒரு நெக்ஸ்ட் வெப்பேரியில் ஒரு மோஸ்ட் டாமினேட்டராக ரிட்டன் வந்தார். பட் அதுக்கப்புறம் அவர் திரும்பவுமே காமெடி பீஸாக தான் காமிச்சாங்க. இப்போ மேட்ரு என்னன்னா இதே இப்போ அதே ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபேன்ஸ் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கைரி சேனுக்கும் நடக்கும்னு. அதாவது நம்ம எல்லாரும் V1 கைரி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணோம்னா WWE அவங்கள திரும்ப கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. WWE இந்த மாதிரி பண்ணுவாங்களா? இந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணியாச்சுன்னா ட்ரெண்ட் பண்ணால் WWE ஃபேன்ஸ் சொல்கிறத கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசெண்ட் டைமில் நான் இந்த மாதிரி ஒரு 2 விஷயத்த நான் பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு கோடி ரோட்ஸோட நிலைமையில இருந்து தான் 1000 தான் கோடி ரோட்ஸ் இன்றைக்கி ஒரு சாம்பியனாக இருக்கிறாரு. பட் ஃபேன்ஸ் எல்லாரும் அவரோட ஃபேஸ் டன் பிடிக்காமலையும் ஸ்டோர்லையும் சரியில்லாமலையும் அவர்கிட்ட வேல்டு டைட்டில் இருக்கிறத நிறைய ஃபேன்ஸ் விரும்பலை. பட் அதே ஃபேன்ஸ் தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ரெசில்மேனியா 40 எப்போ அவங்க தான் ஆசைப்பட்டாங்க கோடி ரோட்ஸுக்கு ஒரு அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் வேணும். இத்தனை நாளைக்கு தான் ரோமன் ரெயின்ஸ் சாம்பியனாக இருப்பான், அவன்கிட்ட இருந்து டைட்டிலை பிடிங்கி கோடிக்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க தான் பண்ணாங்க. அந்த டைமில் V1 கோடி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கும் பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. இதனாலயோ என்னமோ அது அந்த கருத்தை கொண்டு ரோமன் ரெயின்ஸுக்கும் அந்த ஸ்ட்ரீக்கெல்லாம் முடிச்சு விட்டது. கோடி நீ சாம்பியன் ஆனது அந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும். அந்த டைமில் கோடி பயங்கர பீக்கில் இருந்தார். பட் கிட்டத்தட்ட WWE அது புஷ் பண்ணி இப்போ அதை வெறுக்க வச்சுட்டாங்க. சரி இப்போ அது ஒரு கேரக்டர் விடுங்க. இப்போ மேட்ரு என்னன்னா அந்த V1 கோடி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை WWE கேட்டாங்க. இதனால கூட ஒரு சின்ன ஒரு பாயிண்டாக இருக்குது. கோடி அந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் மாதிரி ஒரு 1314 நாள் ரெய்னிங்கை முடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பாயிண்டாக இந்த V1 கோடி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் ஃபேன்ஸ் ட்ரெண்ட் பண்ணதை WWE கேட்டுக்கிட்டாங்க. ரெண்டாவது R-Truth மேட்ரு தான்.
ஸோ வி ஒன் ட்ரூத் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆனதுனால ஸோ ரிலீஸ் பண்ண ட்ரூத்தை வந்து திரும்ப WWE வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 சம்பவத்தை நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த 2 சம்பவத்துமும் WWE கேட்டு அதுக்கான தீர்ப்பு வந்து கொடுத்துக்கிட்டாங்க. பட் மொக்கப்பந்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கோடியை கொண்டு வந்தாங்க. பட் அடுத்த 2 வருஷத்தில் கோடியை கிட்ட டைட்டில் இருக்கிறதே ஃபேன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுமாதிரி ஆர்ட்ரூத்து கொண்டு வரனாரா ஏதோ புது கேரக்டரில் கொண்டு வரது மாதிரி வந்தாங்க. பட் அவரே நாசப்படுத்திட்டாங்க. ஸோ ஃபேன்ஸை வந்து திரும்பவும் ட்ரிகர் பண்ணுறாங்க போல். நீங்கள் கேட்டீங்க, நான் தந்துட்டேன். பட் அது உங்களுக்கு பிடிக்காம தான் நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இப்போ கைரி செயினையும் வேணுங்கிறாங்க. ஸோ மேபி கைரி செயின் வந்தால் அவங்கள திரும்பவும் பழைய நிலைமைக்கு வச்சுருப்பாங்க. வேணால் ஃபேன்ஸ் கேட்டுட்டாங்களே வேணால் கூட்டு வரலாம். பட் பழைய நிலைமைக்கு வைக்கலாம். இல்லைன்னா ஸோ கைரி செயின் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க. பட் அவங்கள எவ்வளோ தூரம் ஃபேன்ஸ் மத்தியில் மொக்க பண்ணணுமோ பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் ஃபேன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா? ஸோ அந்த ட்ரெண்டு வந்து ஃபைனலி வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் கைரிஸ்னா ஒருவேளை பேக்லாஸ் பேப்பரிக்கு சர்ப்ரைஸ் ரிட்டனாக வந்து கொண்டு வருவாங்களோ? ஏன்னா நம்ம ஆஸ்காய்க்கு ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவினால ஸோ அந்த மேட்ச்சில் ஆர்ட்ரூத் ரிட்டன் ஆன மாதிரி வருவாங்களோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா. ஸோ இன்னொரு சைடு இன்னொரு ரூமர் வந்துட்டு ஸோ அதாவது கைரிசனை WWE ரிலீஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கைரிசன் வந்து அவங்களோட ஹோம் டவுனான ஜப்பானுக்கு வந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ரூமர் இருக்குது. சரி போயிட்டாங்க, பேக்லாஸ்க்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த ஒரு விஷயத்த WWE கேட்டாங்கன்னா, ட்ரெண்டிங்காக கேட்டாங்கன்னா வருவாங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமலை தட்டுங்க. அடுத்ததாக நம்ம நிக்கி பெல்லா வந்து ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க ஃபியூச்சரில் WWEயோட ரால் வந்து ஜென்ரல் மேனேஜராக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஆசைப்படுறாங்களாம். ஸோ நடந்தால் எப்படி இருக்கும்னு தெரில. ஸோ நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்தை கமலை தட்டுங்க. நமக்கு ஒரு அஃபிஷியல் நியூஸ் கிடச்சிருக்கு. அதாவது WWE வந்து ஜப்பானை சேர்ந்த ஈவில் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லரை வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. இதுதான் நெக்ஸ்ட் வீக் நடக்கிற ஸ்மாக் டவுனில் வந்து 2 NXT சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து மெயின் ராஸ்டருக்கு வந்து ஒர்க் போகிறாங்க. ஸோ அதில் ஒன்று வந்து பிளாக் மான்ரோ, இன்னொன்று ரிக்கி சென்ஸ். ஸோ இங்கே 2 பேர் வந்து ஸ்மாக் டவுனில் வந்து டெபியூட் ஆக போகிறாங்க. அடுத்ததாக WWE பேக்லாஷான அஃபிஷியல் போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக பேசாமல் இந்த பேக்லாஸ் பேப்பரியாவது ரிசல்மனியாவே இருந்துச்சுல்ல. ஏன்னா பேக்லாஸில் இப்போ WWE ஒரு 3 மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 3 மேட்சுமே ஒரு பயங்கர எதிர்பார்ப்பில் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸோ நம்ம ஈயோஸ்காய் விசஸ் ஆஸ்காய்க்கான மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் பெரிதும் எதிர்பார்க்கலாம் கைரி சேனை. ஸோ காரணத்தை நம்ம இதுக்கு முன்னே பார்த்துட்டோம். ஸோ அதேமாரி இன்னொரு சைடு ரிசல்மனியாவில் நடக்க வேண்டிய மேட்ச்சு இப்போ பேக்லாஸில் நடக்குது. செத்ராலன்ஸ் விசஸ் பிரான் பிரேக்கருக்கான மேட்ச்சு. ஸோ இன்னொரு மேட்ச்சு ஸோ ஹைலி இதான் மெயின் இவெண்டாக இருக்க போகுது. ஸோ ஜாக் ஆஃப் வார் 2 விசஸ் ரோமன் ரென்ஸ்க்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்சு. ஸோ இது சொல்ல தேவையே இல்லை. பெர்லினோட கதை இதில் ஏகப்பட்ட இன்ட்ராப்ட் நடக்கும். அடுத்ததாக WWE நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் வரைக்குமான அஃபிஷியல் போஸ்டரையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஜூன் மாதம் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அடுத்ததாக ரெசல்மேனியா நடந்து முடிஞ்ச ரெசல்மேனியா 42ல் யாரோட மெர்ச்சன்டைஸ் வந்து ஹைலி வந்து விற்றுருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ அதாவது டாப் 3ல் வந்து நம்ம சிஎம் பங்கம், தனவாசேனும், கோடி ரோட்ஸாக தான் வந்து இருக்கிறாங்க. அதில் டாப் 1ல் வந்து சிஎம் பங்க் இருக்கிறாரு. ஸோ அவரோட மெர்ச்சன்டைஸ் ஹைலி வந்து போயிருக்கு. ஸோ 2வது கோடி, 3வது தன ஹோசன். ஸோ இவரு வந்து ரெஸ்லிங் பெரிய லெவலில் பண்ணுறதில்ல, ஃபன்னான ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலும் இவரால் WWEக்கு ஏகப்பட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஸோ உள்ளே வந்து 2-3 டிஷர்ட்டை சுட்டு தள்ளி ஃபேன்ஸுக்கிட்ட கொடுத்துட்டு ஸோ இதை வாங்குங்க இல்லைன்னா நீங்கள்லாம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணி ஸோ அவரோட மெர்ச்சன்டைஸ் செல்லிங்கை வந்து ஸோ WWEக்கு ஏகப்பட்ட ப்ராஃபிட் வந்து பார்த்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ லிட்டரலாக வேறு மாதிரி. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் வந்து நிக்கான் வந்து ஒரு இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டாரு. ஸோ அதில் நிறைய விஷயத்த பேசியிருந்தாரு. நம்ம லாஸ்ட் அப்டேட் எல்லாம் நிறைய பேசியிருந்தோம். ஸோ அதில் ரெசல்மேனியா 43 வந்து சவுதியில் நடக்கிறது பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தார்ல. ஸோ அவர் உடனே அதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ ரெசல்மேனியா 44 அதாவது 2028 நடக்க போகிற ரெசல்மேனியாக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் அந்த ஒரே செக்மெண்ட்டில் வந்து ஸோ ரெசல்மேனியா 43யும் 44 பற்றி பேசியிருக்காருன்னா ஸோ நான் ஆல்ரெடி ஒரு அப்டேட் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஸோ மேபி ரெசல்மேனியா 44 கூட சவுதியில் நடக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா ஸோ அது நீங்கள் டீட்டெயிலாக அப்டேட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் சொல்லி இழுக்க விரும்பலை. ஏன்னா ஒருத்தர் வந்து ஆல்ரெடி கமெண்ட்டே அடிச்சிருந்தாரு, நீ திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன் நீ. ஸோ அதனால ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு அவுட்லைனாக சொல்லணும்னா
ஸோ சவுதி கவர்மெண்ட்டுக்கிட்ட ஸோ இவங்க வந்து டிக்கெட் விற்கலை, இந்த தடவை டிக்கெட் விற்கலைன்னு புலம்புனாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரியான ஒரு மேட்ரு அங்கே கிடையாது. என்னதான் மொக்க ஸ்டோர்லைன்னு கொடுத்தாலும் அங்கே அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய மேட்ச்சு, பெரிய லெஜண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்தாலே அங்கே இருக்கிற டிக்கெட்லாம் காலி ஆயிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே போகும்போதே வந்து சவுதி கவர்மெண்ட் WWE ஏகப்பட்ட மில்லியன் ஆஃப் டாலர்ஸ் வந்து கொடுத்து தான் வந்து கூட்டிகிட்டே போகிறாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு நஷ்டங்கிறது எக்காரணத்துக்கு கொண்டும் வராது. ஸோ ஏற்கனவே லாஸ் வேகாஸ் ரெஸ்ல்மனியா 41 வந்து லாஸ் வேகாஸில் நடந்துச்சு. அங்கே கொஞ்சம் பைசா பார்த்தோன்னா தான் இந்த வருஷம் ரெஸ்ல்மனியா 42 அங்கே புக் பண்ணாங்க. பட் WWE மொக்க ஸ்டோர் லைன் காரணமாக அந்த இது பேக் ஃபேர் ஆகிட்டு. பட் சவுதியில் இதெல்லாம் நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அங்கே எப்படியுமே அங்கே விற்றுரும். ஸோ இந்த ஒரு நம்பிக்கையின் காரணமாக நிக்கான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துட்ருக்காரு. அதான் இப்போ யாருக்கெல்லாம் தெரியும் தெரில. இப்போ WWE வந்து ஸ்டோர் லைன்ஸும் சரி. ஸோ முக்கால்வாசி டிசிஷன்ஸ் வந்து WWE வந்து ChatGPT மூலமாக தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ முன்னமெல்லாம் வந்து கிரியேட்டிவ் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற கிரியேட்டிவ் கண்ட்ரோலர்ஸ் தான் வந்து ஸ்டோர் லைனில் எழுதுறது, ஒரு சில டிசிஷன்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணுவாங்க. பட் இப்போ WWE எந்த ஒரு டிசிஷன்ஸ் எடுத்தாலும் சரி, ஸ்டோர் லைன் கிரியேட் பண்ணணும்னு சரி, ஸோ கிரியேட்டிவ் பண்ணணும் அப்படின்னாலே ChatGPT தான் வந்து நாடுறாங்க. ஸோ இப்போ WWEயோட மேலே இருக்கிற பேரண்ட் கம்பெனி வந்து TKO. ஸோ அங்கே இருக்கிற பிரசிடென்டான மார்க் ஷாப்ரியோ வந்து இந்த ChatGPT எங்களுடைய வேலைகளெல்லாம் என்னென்ன வேலைகளெல்லாம் தான் தீக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அதில் வந்து கண்டென்ட்டு, எடிட்டோரியல் எடிட் பண்ணுறது, கிரியேட்டிவ், அதுக்கப்புறம் மேப்பிங்கு, டூரிங்கு, மேக்ஸிமைசிங் ரெவின்யூ அப்படின்னு சொல்லி ஃபினான்ஷியல் லெவல் எங்கெங்கே ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டிசிஷன்ஸ் வந்து ChatGPT சொல்கிறத கேட்டு தான் வந்து WWE வந்து இப்போ முடிவு எடுக்கிறதாட்டு TKOட பிரசிடென்ட் வந்து சொல்லியிருக்கிறாரு. என்னமோ தெரில. TKO தான் நிறைய டிசிஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. பட் TKOவே அந்த ChatGPTயை பார்த்து எடுக்கிறாங்க. இதனால தான் நம்மளுக்கு இப்போ WWE மேலே ஒரு எமோஷ்னல் கான்டாக்ட் வந்து வரது மாட்டேங்குது. ஏன்னா அது கிரியேட் பண்ணுறது ஒரு AI அப்படிங்கிறதுனால நமக்கும் இந்த WWEயோட ஸ்டோர் லைன்ஸுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வந்து இல்லை. முன்னமே ஸ்டோர் லைன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறது, ஒரு சில முடிவு எடுக்கிறதெல்லாம் மனுஷங்க. அதுவும் WWEயோட ரொம்ப வருஷமாக ஸ்டோர் லைன்ஸை கிரியேட் பண்ண கிரியேட்டிவ் கண்ட்ரோலில் உள்ளவங்க வந்து டிசிஷன் தான் மேக் பண்ணுவாங்க. பட் இப்போ WWE இந்த TKO கிட்ட போனதுக்கப்புறமா ஒரு AI டூல் எடுத்து வந்து டிசிஷன்ஸையும் ஸ்டோர் லைன்ஸு, கிரியேட்டிவ் கண்ட்ரோல் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுனால அது அவங்களுக்கு என்னென்ன சீப் அண்ட் பெஸ்ட்டு, பணத்தை வந்து எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்களை அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி நம்ம மொக்கையான ஸ்டோர் லைன்ஸ் வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்ததாக இப்போ WWE ஸ்மாக்டவுன் எபிசோட் வந்து 3 மணி நேரம் வந்து நடந்துகிட்ருக்கு. பட் WWE இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்காங்களாம். கொஞ்சம் வாரத்துக்கு, ஒரு சில வாரத்துக்கு வந்து WWE ஸ்மாக்டவுனை திரும்ப வந்து 2 மணி நேரம் ஷோ வந்து நடத்தலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்களாம். இதுக்கான ரீசன்ஸ் வந்து இது வரைக்கும் அப்டேட் ஆகணும் தெரிய வரல. எனக்கு தோன்றபடி பார்த்தா நான் இதுக்கு முன்னே ஒரு வியூவர்ஷிப்பாக சொன்னேன் தெரியுமா? ராயில் வந்து 3.3 மில்லியன் வியூவர்ஷிப் வந்து கிடச்சிருக்கு. பட்டு ஸ்மாக்டவுன் சைடில் வந்து 1 மில்லியன் அது வகை தான் வந்து இருக்குது. இதனால் ஒருவேளை WWE வந்து ஸ்டோர் லைன்ஸ் சரியில்லாத காரணத்தினால தேவையில்லாமல் பிடிச்சி இழுக்கண்டா அப்படிங்கிற ஒரு காரணத்தினால 2 மணி நேரம் ஷோவை வந்து நடத்துவோம் கொஞ்சம் வாரத்துக்கு அப்படிங்கிற மாதிரியான முடிவை மேபி எடுத்துருக்கலாம். அடுத்ததாக ரெஸ்ல்மனியா 42 வந்து ரேண்டி ஆர்டன் வந்து கோடி ரோட்ஸுக்கு கண்ணிலே வந்து ஒரு பன்கிக்கு பயங்கரமாக போட்டுட்டு இருப்பாரு. இதனால் கோடியோட கண் வந்து ஃபுல்லுமே வந்து பிளாக் ஆகி இருந்துச்சு. வர வாரங்களே வந்து அவர் அப்படி தான் வந்தார். பட் ஃபஸ்ட்டு பிளான் என்னென்னா கோடி ரோட்ஸ் வந்து ஐ பேட்ச் வந்து போட்டு வர்றது மாதிரி தான் ஒரு பிளான் வச்சுருக்காங்க. பட் WWEயோட ட்ரிபிள் ஹெச் வந்து அந்த பிளானை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது பண்ணது நல்ல இதுதான். இல்லைன்னா தேவையில்லாமல் ஏதோ சரி அதை விடுங்க, அது தேவையில்லாமல் இருக்குன்னா. அடுத்ததாக WWEயோட சீஃப் கண்டென்ட் ஆஃபீஸரான ட்ரிபிள் ஹெச் வந்து இப்போ WWEல ஒரு மல்டி-இயர் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? நம்ம ட்ரிபிள் ஹெச்சும் WWEயோட ஒன் ஆஃப் த ஓனர் தானே. ஒரு 49% வந்து ஸ்டெஃபனி மெக்மேன், அதுக்கப்புறம் நம்ம நிக்கானு, அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஹெச் இவங்க கிட்ட தானே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னாலும் கூட சீஃப் கண்டென்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறது ஒரு வேலை தான் WWEல, அது ஒரு ஒர்க்கு தான். அந்த கண்டென்ட் ஆஃபீஸருக்கான கான்ட்ராக்ட் தான் WWEல நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து ரீசைன் பண்ணியிருக்காரு. கான்ட்ராக்டில் ஒரு மல்டி-இயர் வந்து போட்டு வச்சிருக்காரு. ஒருவேளை அந்த சீஃப் கண்டென்ட் ஆஃபீஸருக்கான வேலை ட்ரிபிள் ஹெச் பிடிக்கலை, அவர் வந்து அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணாமல்
WWE போனாலும் கூட ஸோ அவர் WWEல ஒன் ஆஃப் த ஓனர் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் WWEல அவர் பண்ண வேலைக்கான கான்ட்ராக்டை தான் அவர் ரீசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்ததான் நமக்கு இன்னொரு விஷயமா தெரிய வந்திருக்கு. அது ஒரு ரூமர் செய்தி தான். அதாவது TK வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்களாம். ஸோ நம்ம ட்ரிபிள் ஹெச்சோட கிரியேட்டிவ் கண்ட்ரோலை வச்சு ஸோ அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அடுத்ததாக இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ நம்ம பிராக் லெஸ்னர் வந்து ரெஸ்ல்மனியாவில் வந்து அவர் ரிட்டைர்மெண்ட் மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பண்ணார். ஸோ ரிட்டைர்மெண்ட் தான். பட் இருந்தாலும் அவர் இன்னொரு மேட்ச்சில் வந்து ஸோ சம்மர் ஸ்லம்மில் அவரோட கடைசி மேட்ச் வந்து பண்ணிடுவார். ஸோ அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அது நடக்கிறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. சரி, அதோட பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிடுவார். பட் லேனா வந்து ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காங்க. ஸோ அதில் அவங்க ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது ரெஸ்ல்மேனியா 43 அதாவது வரக்கூடிய ரெஸ்ல்மேனியா 43 வந்து ஸோ சவுதி அரேபியாவில் வந்து நடக்க போகுது. அங்கே காசெல்லாம் சும்மா இறச்சி தான் தள்ளுவாங்க. ஸோ அங்கே வந்து ஏகப்பட்ட லெஜண்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கணும்னு சொல்லி அவங்க வந்து விரும்புவாங்க. ஸோ இதனால் வந்து ஸோ சவுதி அரேபியா வந்து கிட்டத்தட்ட 20 to 50 மில்லியன் வெறும் ஒரு மேட்சுக்காக பிராக் லெஸ்னரோட ரிட்டைர்மெண்ட் மேட்சுக்காக வந்து அந்த ஒரு மேட்சுக்காக 20 மில்லியன்லேருந்து 50 மில்லியன் டாலர்ஸ் வந்து ஸோ நம்ம பிராக் லெஸ்னருக்கு வந்து ஆஃபர் பண்ணி ரெஸ்ல்மேனியா 43ல் அவரோட கடைசி மேட்ச் வந்து விளையாடி ஸோ அது அவரோட கடைசி மேட்சாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ சவுதி கவர்மெண்ட் வந்து ஆசைப்படுறது மாதிரியும் ஆஃபர் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த வந்து லேனா வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ பிராக் லெஸ்னரே ஒரு இடகுலமான ஆள். ஸோ அவர் நினச்சா தான் வருவார். பட் அவர் கொஞ்சம் காசையும் எதிர்பார்ப்பார். ஸோ மேபி நடக்கலாம். பட்டு நம்ம சம்மர் ஸ்லாமில் தான் அவரோட கடைசி மேட்ச் வந்து இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கோம். பட் இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னொரு மேட்ச் வந்து நடக்கிறது மாதிரி ஒரு ஹாப்பினஸ் தெரியுது. ஸோ நடந்தோன்னா நல்லா இருக்கும். ஸோ ஒரு மேட்ரு என்னென்னா ஸோ பிராக் லெஸ்னரையும் சரி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தளபதி விஜயும் சரி ஸோ ஏதோ ஒரு சிம்லராக இருக்கிறாங்க. ஸோ தளபதி விஜயுமே அவர்கள் வந்து இங்கே லியோ 2 கோ 2 அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. பட் அது நடக்குமான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விக்குறியில் இருக்குது. ஸோ பட் ஜனநாயகனை வந்து வெளிவிட்டாங்களா. ஸோ இதனால ப்ரொடியூசருக்கு ஏகப்பட்ட நஷ்டம்னு சொல்லி ஸோ அவங்களுக்கு கூட இன்னொரு படம் வந்து பண்ணி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இதேமாரி தான் ஸோ நம்ம பிராக்கோட கதையும் அவரும் ஆல்மோஸ்ட் வந்து ரிட்டைர்மெண்ட்டை வந்து ரெஸ்ல்மேனியா 42 வந்து சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் அவருக்கான இன்னொரு மேட்சை நம்ம எதிர்பார்க்குறோம். கூட இந்த மாதிரியான லேனா வந்து இன்னொரு விஷயத்தையும் வெளியிட்ருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.